எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டே இன் அவர் லைஃப் தாங்க. வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்துடலாம். ஆமாம், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, அப்புறம் தண்ணி சட்னி. நார்மலாக சண்டேனாலே எங்கள் வீட்டில் எப்பயுமே இட்லி தாங்க வைப்போம். இன்னைக்கு சண்டே தானே, அதனால் நாங்கள் இட்லியை வச்சுட்டோம். ஏன் இட்லி அவிப்போம்னா காலையில் லேட் ஆகிடும், எல்லாருக்கும் நின்று தோசை ஊற்றிட்டு இருக்க முடியாது. அதனால இட்லியை வச்சுட்டா டேபிள் எடுத்து வச்சிட்டோம்னா அவங்க சாப்பிட்டுக்குவாங்க. சட்னியை வச்சுட்டோன்னா அந்த வேலை முடிஞ்சிடும்ல. அதனால் நாங்கள் எப்பவுமே இட்லி தான் வைக்கிறது. இட்லி அவிப்போம், இல்லைனா களி கிண்டிடுவோம். ஏதாவது தோசை சப்பாத்தினா நின்றே ஊற்றிட்டு இருக்க மாதிரி இருக்கும்ல, அதனால் இந்த மாதிரி இட்லியை வைக்கிறது. இல்லை ஏதாவது அது ஆன் த ஸ்பாட்டில் டக்குன்னு ரெடி ஆகிற மாதிரி ஒன்று ரெடி ஆகி எல்லாருக்கும் ஒரே டைம் ரெடி ஆகிற மாதிரி. சரி, இப்போ சாப்பிட்லாம். போயிட்டு மதிய வேலை என்னன்னு பார்ப்போம். துணிலாம் நல்லா காஞ்சிருச்சு, அதை எடுத்துகிட்டு மிஷினில் துணி போடலான்னு வந்தேன். வெயிலோட காயப்பட்டால் சீக்கிரம் காஞ்சிடும்ல, அதுக்காக தான். மழை மேகமாக இருந்துட்டு துணிலாம் காயவே மாட்டேங்குது, 2 நாள் ஆகுது. ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்தா வேலை கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிடும்ல, அதுக்காக தான் சாப்பிட்டுட்டு நான் இங்கே மிஷினில் துணி போடுவோன்னு வந்துட்டேன். அவங்க பாத்திரம் விளக்கிட்டு இருக்கா. சரி வாங்க போய் பார்ப்போம். இன்றைக்கும் மல்லிகாக்கா வரல. ஆமாம், இப்போலாம் சண்டே அவங்களுக்கு லீவ் ஆயிடுது. அதனால் அவங்க வரதில்லை, நாங்களே தான் எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கோம். இது என்ன? அது கறி வாங்கியிருக்காங்க போல். என்ன வாங்கியிருக்காங்க இன்னும் பார்க்கல, கந்த பார்க்கல. மாமி வெளியே தேங்காய் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் இந்த ஏரியாவை கிளியர் பண்ணாதான் அவங்க கந்த பார்க்க முடியும். சரி, நான் அப்போ போய் மாமி என்ன தேங்காய் எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னு போய் பார்த்துட்டு வரேன். சரி, போய் பார்த்துட்டு வா. அதுக்குள்ளே நான் இந்த க்ளீன் பண்ணிடு. க்ளீன் பண்ணி இங்கே பாருங்கள், மாமி தேங்காய் வாங்கிட்டாங்க. உள்ளே வரட்டும், எவ்வளோ என்னன்னு கேட்போம். என்ன வேலை முடிஞ்சா? விளக்கியாச்சு, தண்ணி மட்டும் தண்ணி விடணும். ஓகே, மாமி வேற க்ளீன் பண்ண வரேன்னு சொன்னாங்க. அரசு அதனால தான் முடிஞ்சிடுச்சு. தண்ணி விட்டா முடிஞ்சு. சிங்க்கெல்லாம் கழுவிட்டேன். இங்கே பாருங்கள், இந்த இதில் ஒட்டியிருந்தோம்ல, நம்ம ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தோம்லங்க. ஆமாம், இங்கே ஒட்டின அந்த தரையில் ஒட்டின வால்பேப்பர்ஸ்லாம் உறிஞ்சு வந்துருச்சுங்க. தண்ணி பட்ட இடம் மட்டும் இதுவாயிடுச்சு. கரெக்டாக இந்த இடத்தோட இங்கே தூக்கி இதெல்லாம் தூக்கி இருந்துச்சு. இந்த இடம்லாம் பிஞ்சு தூக்கிட்டே வந்துடுச்சு. நாங்கள் தான் இது வரைக்கும் அப்படியே ஒரு கோடு போட்டு கட் பண்ணி விட்டோம். ஆனால் இங்கேயுமே இப்போ தண்ணி படப்பட இந்த இடம் தூக்கிட்டு தான் வருது லேசாக. ஆமாம், இது தண்ணிக்கு வாட்டர் ப்ரூஃப்னு போட்டிருந்தாங்க. வாட்டர் ப்ரூஃப் கிடையாது அப்படின்னா. ஆமாம், சரி, நான் விளக்கிட்டேன். மாமியை வேணால் கூப்பிடு. மாமி எவ்வளோ மாமி தேங்காய்? 25 ரூபாயா ஒரு காய்க்கு. தேங்காய் விலை ஜாஸ்தி தான். அது இந்த பொம்பளை 25 ரூபா, கடையில் அன்றைக்கி 40 ரூபாய்க்குள்ள மாமா என்ன பாரு. பரவாயில்ல தான். அப்போ இங்கே வழக்கமாக நம்ம வாங்குறதுனால ஒரு கை அளவு தான் இருக்குது. இதுவே 25 ரூபாயாம். விலைவாசி ரொம்ப அதிகமாகிட்டே போகுது. வலை ஏற இந்த வலை ஏறிக்கிட்டே போகுது. 1 கிலோ கோழிக்கறி போல் எவ்வளோ அது? 300 ரூபாயா 1 கிலோ கோழிக்கறி. ஈரல் போட்டுருக்காங்களா? ஈரல் போட்டுருக்கு 300 ரூபா. ஃப்ரெஷ்ஷாக இருக்கா? நல்ல கோழிக்கறி தான். அப்படியே அறுத்து தானே கொடுக்குறாங்க. அப்படியே ஒரு கோழியாகவே வாங்கிடுறது. ஆமாம், ஒரு கோழியை வாங்கி அறுத்து வாங்கிக்கிறது. நாட்டுக்கறி வாங்க சொன்னேன். நாட்டுக்கறியா? 1/2 கிலோவா 500 ரூபாயா? சரி, நல்லா தான் இருக்கு. நல்ல கறியாக தான் இருக்குது. நான் தான் பிரியாணியில் போடுற மாதிரி வாங்குங்கன்னு. பிரியாணியில் போடுற மாதிரி பிரியாணியா? தேங்காய் சோறாக்கி பொரிப்போம். பிளான் மாறிடுச்சு. என்னக்கா, என்ன பண்ணிட்டு இருக்க? தேங்காய் சோறுக்கு தாளிச்சு விட்டுட்ருக்கேன். இது என்னது, சிக்கனா மட்டனா? மட்டன் தான், உப்பு கறி, உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு வேக வச்சிருக்கு. ஒரு குக்கரில் தேங்காய் சோறு, இன்னொரு குக்கரில் தாளிச்சா விசில் வந்துட்டுருக்கு. யானை பூனை எப்படி கத்து? பூனை குரங்கு எப்படி கத்தும்? அப்படி கத்துமா? யானை எப்படி கத்தும்? யானை எப்படி கத்தும்? குரங்கு எங்கம்மா இருக்கு? குரங்கு இதுல எங்க இருக்கு குரங்கு? இங்க இருக்கு பாரு, இங்க இருக்கு பாரு. இந்த போடுமா, எடுத்து போடுமா. பால் ஆர்டர் போட்டிருக்கோம்.
என்னம்மா நடக்குதுங்க? எக்ஸ்கியூஸ் மீ. க்ளோஸ் பண்ணணுமா திறக்கணுமா? அப்புறம் என்ன செய்யணும்? க்ளோஸ் பண்ணி வச்சிருவோமா? மூடுங்க. ஆன் பண்ணி விடு. சும்மா ஆன் பண்ண சொல்லுவானே. தண்ணி நனைஞ்சிரும். சரி இந்த அமுக்கு சும்மா அமுக்கு. லாஸ்ட் ஸ்டார்ட் பட்டன் மட்டும் அமுக்காம கை வச்சு அமுக்கு. சமையல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. சிக்கன் மட்டும்தான் இப்போ அடுப்பில் வெந்துட்டுருக்கு. அந்த கேப்பில் துணியை காய போட்டலாமேன்னு வந்தேன். மிஷின் அப்போயே ஓடி நின்றுச்சு. சரி இப்போ தான் டைம் கிடச்சிச்சின்னு வந்து காய போட்டுட்ருக்கேன். நேற்று துணியெல்லாம் காஞ்சிருச்சாக்கா? பாதி துணி காஞ்சிருச்சு, பாதி துணியெல்லாம் ஈரப்பதமாக தான் இருந்துச்சு. அதான் உள்ளக்க காய போட்டிருக்கேன். ஐயோ ரிசு, அடுப்பில் சிக்கன் வச்சுட்டு வந்தேன். போய் என்னன்னு கொஞ்சம் பாரு, நான் துணியை காய போட்டு வந்துடுறேன். சரிக்கா. சமையல் வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. தேங்காய் சோறு தான் ஆக்கணும். நைட்டுக்கும் சேர்த்து தான் அரிசி போட்டோம். அதனால் நைட்டுக்குள்ளே சோறை வந்து கொஞ்சம் ஹாட் பாக்ஸில் அள்ளி வச்சுட்ருக்கேன். இன்றைக்கி எல்லாமே குக்கர்லேயே வச்சு சீக்கிரமாக வேலையை முடிச்சாச்சுங்க. ஏன்னா டைம் வேறு ஆயிடுச்சா, அதனால தேங்காய் சோறு, தால்ச்சா, உப்பு கறி, சிக்கனு எல்லாத்தையுமே குக்கர்லேயே வச்சாச்சு. இன்றைக்கி தால்ச்சாவில் என்ன காய்க்காய் போட்டிருக்கு? வாழைக்காய், கத்திரிக்காய், முள் போட்டு வச்சுருக்கோம். அப்புறம் மட்டனில் வந்து நல்லா உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு ஒரு உப்பு கறி செஞ்சாச்சு. சிக்கனில் என்ன பண்ணியிருக்கீங்க? சிக்கன் கிரேவி தான் இன்றைக்கி வச்சுருக்கோம். ஆக்சுவலாக சிக்கன் வேணான்னு பார்த்தோம், மாமா வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதனால் அதையும் கிரேவியாக பண்ணியாச்சு. ஓகே. இந்த பார்சல் எப்போ வந்துச்சு? உள்ளே என்னென்னக்கா இருக்குது? எடு. அத்தம்மாக்கு அவங்க மையன் வீட்டிலேருந்து சாப்பாடு வந்திருக்கு. அத்தம்மானா வேறு யாரும் இல்லைங்க, எங்கள் மாமியோட அம்மா தான். அவங்க மையன் வீட்டிலேருந்து அவங்களுக்கு சாப்பாடு வந்திருக்கு. சீக்கிரம் என்னென்னு ஓப்பன் பண்ணுக்கா பார்ப்போம். ஒயிட் ரைஸ். இது என்ன குழம்புக்கா? எனக்கும் ஒன்றும் தெரியலையே பார்க்க. ஸ்பூன் எடு பார்ப்போம். இந்தா குடல் குழம்பு. ஆமாம், குடல்லாம் போட்டிருக்காங்க. குடல்லாம் போட்டால் தான் குடல் குழம்பு. சரி விடு. இது என்ன புது ஐட்டமாக இருக்குது? ஏதோ குடலை வச்சு டிஃப்ரெண்ட்டாக பொரியல் பண்ணியிருக்காங்க போல். சரி வா மேலே போகலாம். மொட்டை மாடிக்கு வந்திருக்கோம். குட்டி பையன் சாப்பிட மாட்டேன்னு ஒரே ஆட்டம். இப்படி வெயில் போடுது பாருங்க. ஆனால் நிற்கிற இடம் என்னால் தான். வெயில் போட்டாலும் காற்று குளிர்ந்த காற்றாவே அடிக்குது. என்ன உனக்கு வேறு உடம்பு சரியில்லை. இங்கே வா, வெயிலுக்கு போகாத. குடி 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 குடிமா. எவ்வளோ மல்லு கட்டியும் 2 வாய்க்கு மேலே வாங்கலை. மீதி சோற காக்காய்க்கு தாங்க போட்டோம். ஆமாம், அப்புறம் எங்கள் வயிற்றுக்கு வேறு நிறைய போடணும்ல, அதனால கீழே வந்துட்டோம். கீழே வந்து பார்த்தா அதுக்குள்ளே எல்லோரும் சாப்பிட்டே முடிச்சிட்டாங்க. ஓகேங்க, vlog-ஓட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.